லெவல்ல இந்த மாதிரி நிறைய பூ இருந்தா டெய்லி பூ வச்சுட்டு போலாம் தலைக்கில. அப்படிதான் நம்ம பத்தி போவோம். பாருங்க செம்மையா இருக்கு. எப்படி இவ்வளோ கலர் ஒரே செடியில வரா மாதிரி இருக்கும். நிறைய இருக்கு டிஃபரன்ஸ். ஐயோ ஊட்டியில் வந்து இறங்கணும்னு சரியான மழை. இதில் நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் பார்க்க போகிறோம். 1 hour தான் டைமா. 5 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நாங்கள் நடந்து போகணும். நாங்கள் நடக்கிறத பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. வாங்க போகலாம். ஓட வேண்டியது சரியான மழை வேற. லைட்டை கூட வரல. நல்லா முத்து முத்து மழையும் வருது. ஜாலியாக இருக்கு. ஆவி மாதிரி போக வேண்டியதாக இருக்கு. பொட்டானிக்கல் கார்டன் 5 மணிக்கு மூடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கு நடக்க வச்சாங்க. நாங்கள் அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளேயே 5 ஆயிடுச்சு. போனோன்னு மூடிடுவாங்க போல. டிக்கெட் வாங்கி சொல்ல போலாமா? வாங்க வாங்க சீக்கிரம் மூடிட்டு போகிறாங்க உள்ள. வாங்க. காசா 900 ஆயிருக்கு. இப்போ வந்து நாங்கள் டிக்கெட் வாங்கியாச்சு. இதில் வந்து பெரியவங்களுக்கு 100 ரூபா, சின்ன குழந்தைங்களுக்கு 50 ரூபா சொன்னாங்க. நாங்கள் மொத்தம் 10 பேர் இருக்கிறதுனால 900 கொடுத்து எடுத்தாச்சு. போலாமா உள்ள? எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் இதில் வேறு 4 பாயிண்ட் தான் போட்டிருக்காங்க. இங்கே மட்டும் நிறைய போட்டிருக்காங்க. ஒன்றா போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் ஹவுஸ் தான் போகிறோம். அது வரைக்கும் பாருங்கள். அதான் கிளாஸ் ஹவுஸ். ஆமாம், உள்ளே வந்து ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும். ஃபுல்லாக கிளாஸ்லேயே சுற்றி இருக்கும் அப்படின்னு நானே நினச்சிக்கிறேன். போகலாம். இது ஃபுல்லாக சுற்றி ஃப்ளவர் போட போகிறேன். இங்கே நீ நானும் மட்டும் கை பிடிச்சிட்டு நடந்து போகலான்னு ஐ படத்தில் சொல்லுவாங்கள்ல. ஆனால் இங்கே போடல. நம்மளா சொல்லிக்கிட்டு அப்படி நடந்து போனோம். பாலத்து மேலே நடந்து வர்ற மாதிரி நல்லா இருக்குல்ல. ரீல்ஸ் தான் பண்ணால் இங்கே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பொட்டானிக்கல் கார்டன் பாருங்கள். 100 ரூபாய்க்கு இவ்வளோ பார்க்குறது ஒருத்து தான். ஜப்பான் பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் உள்ளே வந்து பார்த்தா அந்தளவுக்கு ஜப்பான்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு டென்ட்டு, ஒரு ட்ராகன், அவ்வளோதாங்க. இதுதாங்க ஜப்பான். இங்கே வந்து அந்த ஆர்கனைசிங் கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எங்கெங்கேயோ போக வேண்டியதாக இருக்குது. கைடன்ஸ் இல்லை. ஆனால் ஃப்ளவர்லாம் நல்லாயிருக்கு. அது மட்டும் ஓகே. ஜப்பான் கார்டன் முடிச்சாச்சு. ஜப்பான் கார்டனில் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அதை முடிச்சிட்டோம். அடுத்து வந்து அந்த மெயின் ரோடே போக சொல்லியிருக்காங்க. வாங்க ரோட்டில் போய் பார்க்கலாம். ஃப்ளவர்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்குது. இவங்க வந்து இப்போ தான் ரெடி பண்ணுறாங்க போல். அதனால வந்து அங்கங்கே காலி காலியாக இருக்குது. ஒரு ப்ராப்பரான எதுவுமே இல்லை. அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் இல்லை. ஆள் இல்லை. ஒரு சில கார்டன்லலாம் பார்த்தாலே தெரியும் இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணுன்ட்டு. ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. வே பாயிண்ட்டு போடல. எங்கேயோ ஒரு மூலையில் ஆரோ மார்க் போட்டு வச்சுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. அதை பார்த்துட்டு கூட இல்லை. நம்மளா ஒரு ஃப்ளோவில் போயின்னு இருக்கோம். செம சூப்பராக பெரிய கேங்கில் ஃபோட்டோ எடுக்கிறதுல வேறு லெவலில் நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேங் நம்மளுக்கு இல்லைன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அங்கே பாருங்கள். இப்போ அது அவங்க எவ்வளோ வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அது அவங்களுக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஸ்வீட் மெமரிஸ், ஒரு கஷ்டமான ஒரு இது கூட கொடுக்கும்ல. அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறது, இந்த மாதிரி இடத்துக்குலாம் அப்படி வந்து தான் ஜாலி. இந்த மாதிரி குழந்தை குட்டிங்களை தூக்கின்னு ஃபேமிலியோட எங்கே போவாத அங்கே போவாத இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொல்கிறதுலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் ஒரு ஜாலி. ஆனால் அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் யார் வந்திருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஊட்டி ஊட்டி ஊட்டின்னு ரொம்ப நான் தான் இது பண்ணிக்கிட்டேன். பட் ஒன்றுமே அந்த அளவுக்கு எனக்கு பெருசாக தெரியல. இதுதான் வந்து பெரணி இல்லைம்மா. என்னன்றது எனக்கு தெரியல. உள்ளே போய் பார்ப்போம் பெரணி இல்லத்தில் என்ன இருக்குன்ட்டு. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா இதுதான் வந்து கிளாஸ் ஹவுஸ் நினச்சிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தா ஒரே செடி தான் இருக்குது. இந்த செடி பேர் தான் பெரணின்னு நினைக்கிறேன். அது பேர் தான் பெரணி இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் அது. இது நம்மளுக்கு என்னன்னு கூட தெரியல. வாங்க போகலாம், வேறு இடத்துக்கு போகலாம். அந்தளவுக்கு இங்கே ஒருத்தவும் இல்லை. கண்ணாடி மாளிகைக்கு போகிறோம். பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? வாங்க. ஒன்றும் கிடையாது. அங்கே பார்த்தாலும் ஒரு கிளாஸ் ஹவுஸ். அதுதான் இங்கே என்ன உள்ள ஃப்ளவர்ஸ் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். யார் கையிலும் பூ இருக்காது. ஆனால் நம்ம போனால் மட்டும் நம்ம கையில் பூ இருக்கும். அது எப்படி? ஏன்னா நம்ம தான் பூ எடுப்போம். வேற லெவலில் இந்த மாதிரி நிறைய பூ இருந்தா டெய்லி பூ வச்சுட்டு போகலாம் தலைக்கில. அப்படிதான் நம்ம பற்றி போவோம். அதில் செம்மையாக இருக்குது. எப்படி இவ்வளோ கலர் ஒரே செடியில் வரா மாதிரி இருக்கும். நிறைய இருக்குது டிஃப்ரென்ஸ். அப்படியே இந்த அப்படியா அப்படியே உருண்டு 2 உருண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. செம்மையா லட்சு. எல்லா கலருமே இருக்குப்பா. கலர் இல்லைன்னே சொல்ல முடியாது. எல்லாமே ஒரிஜினல். ஆனால் ஆர்டிஃபிஷியல் மாதிரி இருக்கு பார்க்க. போலாமா? ஃபோட்டோ லட்சுமா ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. போங்க. இது அந்த ஏதோ தாழம்பூ அந்த பூவான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஸ்மெல்லு சரியான ஸ்மெல்லு. இங்கே இருக்கிற எல்லா ஃப்ளவரோட இந்த பூ வந்து இந்த லைனில் தான் வச்சுருக்காங்க. இதுவே செம்ம ஸ்மெல் வருது. என்னன்னு தெரியல. யாரும் பார்க்கலன்னா நான் ஸ்டக்குன்னு ஒன்று பிடிங்கி வச்சுக்கலாம். எல்லோரும் பார்க்குறாங்க நம்மள.
ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே வந்து எதையும் தொடாதீங்கன்னு போட்டிருக்கு, ஆனால் நாங்கள் தொடுவோம். எதையும் கில்லாதீங்கன்னு போட்டிருக்கு, ஆனால் நாங்கள் கிள்ளுவோம் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு வரோம். இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்க ஒரு சைக்கிள் நிறுத்தி வச்சுருக்காங்களே, அது நல்லா இருந்தது. இங்கே ஒரு டிராக்டர் நிற்குது, அது கூட நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுவுமே நல்லா இருக்குது. வாங்க. என்ன சன்ஃப்ளவர் எங்கே இருக்குது? சன்ஃப்ளவர் இவன் கண்ணுக்கு மட்டும் புதுசு புதுசாக தெரியுது. வாங்க. ஆனால் வந்து நல்லா நடக்க வைக்கிறாங்க. இந்த ஊட்டிலேருந்து போகும்போது நம்ம ஒல்லியாயிடுறோம்னு நினைக்கிறேன். பூவை பார்க்கணுன்னு ஆசை இருந்தாலும் இந்த நடக்கிற வேலைலாம் நமக்கு செட்டே ஆகாது. சரியாக வேறு சாப்பிட்லையா? அந்த சின்ன ஸ்லோப் தான் இருக்குது, அதில் ஏறி வரதுக்குள்ள கேராக இருக்குடாப்பா. 2 minutes வெயிட்டிஸ் விட்றப்பா. தேசப்பற்று எதுலெல்லாம் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? பூவில் கூட காமிச்சிருக்காங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இல்லை எனக்கு பிடிச்சது இந்த ஸ்ரீலங்கா தான், தனியாக இருக்குது பாருங்க. வாவ், எப்படிலாம் ஒரு கிரியேஷன். ஒரு வழியாக எல்லா ஃப்ளவரையும் பார்த்துட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இதில் என்ன ஒரு மன கஷ்டம்னா, இவ்வளோ தூரம் நடந்து வந்தது தான் கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஒன்று, எல்லாமே நல்லா தான் இருந்தது ஃப்ளவர்லாம். பட் வந்து இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணணும், கரெக்டான வேஸ்லாம் போட்டு பண்ணணும். அப்போ தான் வந்து வரவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து ஓவரால் நல்லா இருந்தது. எனக்கு வந்து அந்த கிளாஸ் ஹவுஸ் நல்லா இருந்தது, அது சூப்பராக இருந்தது. ஃப்ளவர்ஸும் நிறைய இருந்துச்சு. நம்ம எங்கே போனாலும் அந்த தேசப்பற்றுன்னு சொல்லுவோம்ல, எங்கேயுமே இருக்குது பார்த்தீங்களா? ரூமுக்கு தயவு செய்து ரூமுக்கு போயிடலாம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நாங்கள் என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? இன்றைக்கி எப்படியாவது இன்றைக்கி ஒரு நாள் பொட்டானிக்கல் கார்டன் பிடிக்கணுன்றதுக்காக மூஞ்சி கூட கழுவாமல் தலை வராமல் வந்த வரையும் அப்படியே எப்படி வந்தோமோ அப்படியே வந்து வீடியோ எடுத்துட்டோம். நாளைக்கு பாருங்கள் மாதம் கிளம்பி எடுக்க போகிறோம். ஓகேவா? நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு கொடைக்கானல் என்ன பண்ண போகிறோன்றத வெயிட் பண்ணி பாருங்க. ஊட்டி. சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய். Day 2 எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஊட்டியில். பாய். ஊட்டியில் Day 1 ஃபர்ஸ்ட் நாள் எங்கே போகலான்னு முடிவு பண்ணி சாப்பிட போகலாம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டோம். ஆனால் சாப்பிட வச்சுட்டு அங்கேருந்து வரத்துக்குள்ளே பாதி நேரம் போயிடுச்சு எங்களுக்கு. இப்போ போயிட்டு எங்கே போக போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இது எதுக்கு இங்கே கூட்டு வந்தாங்க? எதுக்கு பார்க்க கூட்டு வந்தாங்க? ஃபோட்டோ பாயிண்டா. ஊட்டிக்கு வர்றதே அதுக்கு தான். ஃபோட்டோ மட்டும் தான் அங்கங்கே நின்று எடுத்துகிட்டு இருக்கோம். அதை மட்டும் எடுத்துகிட்டு தான் வரப்போகிறோம். அதுதான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போகலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு சுஜன் ட்ரெஸ் வந்து அவங்க அப்பா மாதிரி மேட்ச்சு, ஒயிட் அண்ட் பிள்ளை போட்டா. அவன் சாக்லேட்டு சாப்பிட்ற பையன் பாவன். மஞ்சளுக்குதா அச்சுக்கு ஒயிட்டாக இருக்கும் டாக்டரு. அதை அப்படி தூக்கி விட்டுருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஃபோட்டோ பாயிண்ட் போயிட்டு எப்படி தான் இருக்குது இந்த ஃபோட்டோ பாயிண்ட்டுன்னு பார்த்துட்டு ஒரு 10-15 ஃபோட்டோ எடுத்துக்கின்னு நம்ம வரலாம். சரியா? நம்ம கேங் வேறு அங்கங்கே பிரிஞ்சு தனித்தனியாக போயிட்டுருக்காங்க. எனக்கு என்ன புதுசாக ஒரு ஓகே அப்படிலாம் எனக்கு ஃபீல் ஆகலை. நார்மலாக தான் இருக்குது. இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி எதுவும் தெரியல. ஓகே, பார்க்கலாம், வாங்க போகலாம்.